ஹாய் ஆல், வெல்கம் டு மிஸ்ஸஸ் லக்ஷ்மி பிரசாத். கைஸ், இனிமேல் நம்ம சேனலில் ஒவ்வொரு கேட்டகரியாக வீடியோஸ் வராமல், அதாவது நான் ஒரு நாள் ஹேர் கேரு, ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரி நான் வீடியோ போட்டுட்ருந்தேன். இனிமேல் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே வ்ளாக்ஸாக கண்டினியூ ஆக போகுது. அதாவது வீட்டில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகளை செய்ய போகிறேனோ அது எல்லாத்தையுமே வ்ளாக்ஸில் ஒரே வீடியோவாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க கைஸ், லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலேயே நான் வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய டே வந்து இன்றைக்கி கோலம் போடுறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி காலையில் எனக்கு பூஜை வேலை இல்லை, என் வீட்டுக்காரையை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டதுனால மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ரொட்டீன் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மற்ற வேலைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற கோலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ், இன்றைக்கி நான் போட்டிருக்கிற கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் டெய்லி காலையில் ஏதோ ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சப்ஜா சீட்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கான மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து, எதையும் தாங்கும் மன வலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காய போட்டு விடலாம். பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வரிகள் நல்லாவே சூட் ஆகும். ஏன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, என்னதான் இருக்குது ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிற்போமே தவிர பின் வாங்குறது கிடையாது. ஏன்னா பின் வாங்கிட்டா ஃபேமிலி பர்சன்ஸ் அப்படிங்கும்போது அதுலேயும் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு போஸ்ட்டில் அம்மா அப்பாவாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க பின்வாங்கவே முடியாது. வர்ற பிரச்சனைகளை எப்படி தாங்கணும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று, லஞ்சுக்கு ஒன்றுன்னு தனித்தனியாக நான் சமைக்க போகிறது கிடையாது. ரெண்டு நேரத்துக்கும் ஆகிற மாதிரி சிம்பிளாக ஒரு க்ரீன் பீஸ் பலாவ் ரெசிபியை தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை சிவராத்திரி பூஜை இருக்குது. ஸோ பூஜைக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துட்டு மார்க்கெட்டில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிற மாதிரி பலாவ் ரெசிபியை நான் செஞ்சிட்ருக்கேன். காலையில் எங்கள் வீட்டில் ரைஸ் சாப்பிட்றது கொஞ்சம் ரேர் தான், ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரருக்காக நான் செய்யணும். ஏன்னா அவர் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதே வந்து காலையில் 10 இல்லை 11 மணி ஆயிரும். திரும்பவும் மத்தியானம் டைம் கிடச்சா 2 மணிக்கு மேலே சாப்பிடுவார். இல்லைன்னா அன்றைக்கி லஞ்சை ஸ்கிப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அவர் நைட் டின்னர் மட்டும்தான் எடுத்துக்குவார். அதனால சரி, வேலைக்கு போகிற நேரத்தில் கொஞ்சம் வயிறு நிறைய சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேரத்தில் அவர் இருக்கும்போது மோஸ்ட்லி நான் ரைஸ் ஐட்டம்ஸ் தான் செய்வேன். இன்றைக்கி அவர் வேலைக்கு போயிட்டாரு. ஆனாலும் நான் மார்க்கெட் போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. போயிட்டு வந்த டயர்ட்னஸில் திரும்பவும் என்னால் சமைக்க முடியாதோ தெரியல. அது மட்டும் இல்லாமல் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும். அவங்க வர்றதுக்குள்ளே நான் மார்க்கெட்லேருந்து வந்துட்டால் பரவாயில்ல, இல்லை அப்படின்னா செஞ்சு வச்சுருக்கிற ரைஸாவது சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு தான் 2 நேரத்துக்கு ஆகிற மாதிரி சமைச்சிடலான்னு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பலாவ் ரெசிபி செய்கிறதுக்காக நான் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ்: வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கொஞ்சமாக மல்லி, புதினா இலை, அது கூட இஞ்சி, பூண்டு, அப்புறமா கொஞ்சம் ஸ்பைசஸ், சோம்பு. பட்டாணி வந்து நேற்று கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு குருமா பண்ணியிருந்தேன். பட்டாணி கொஞ்சம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து சைடில் வச்சுட்டேன். இன்றைக்கி சமையலுக்கு அந்த பட்டாணியை எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறமா தேவையான ஸ்பைசஸ்ஸு, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, இது கூட மல்லி, கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, நினச்சி வச்சுருந்த பட்டாணி, இது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நமக்கு என்ன மசாலா வேணுமோ அதை நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தனியா பவுடர் 1½ ஸ்பூன், சில்லி பவுடர் 1½ ஸ்பூன், சிக்கன் மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாங்க எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மசாலா எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற ரைஸை அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி இதை சேர்த்து குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கணும்.
இன்றைக்கி நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 4 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதுவே நம்ம அரிசியை நினச்சி வச்சு சேர்த்துற மாதிரி இருந்தால் தண்ணியை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். அவ்வளோதான் கைஸ். இப்போது தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் கேப் போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். குக்கர் விசில் போய் கேஸ் ரிலீஃப் ஆகிறதுக்குள்ளே சிம்பிளாக ஒரு தயிர் பச்சடியை ரெடி பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் தயிரை கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இது தயிர் புற போடுறதுக்கு எனக்கு தேவை. அதனால் சைடில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற தயிருக்கு இந்த தயிர் பச்சடியை நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு வெறும் வெங்காயம், கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த தயிர் பச்சடியை தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். அதிகமாக எந்த இன்க்ரீடியன்ஸும் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணல. உப்பு கூட நான் இப்போ சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னோடய கை சரியில்லை. ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கிறேன். அதிகமாக ரைஸ்லேயே இருந்தது அப்படின்னா இப்படியே அட்ஜஸ்ட் ஆயிரும். சிம்பிளாக ஒரு தயிர் பச்சடியை கூட இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது. இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே குக்கர் கேஸ் விசில் போய் ரிலீஃப் கூட ஆயிரும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பையனுக்கு லஞ்ச் பேக்கை கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு அவளோட வேலை இருக்குது, அவளதையும் பார்க்கணும். இன்றைக்கி அவளுக்கு ஸ்கூல் கிடையாது, வீட்டில் தான் இருக்கா. பையனை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அவளோட வேலைகளை பார்த்துட்டு இனி நான் மார்க்கெட்டுக்கு கிளம்பிடும். மற்ற வேலைகளெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே குக்கர் கேஸ் ரிலீஃப் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாவது சாப்பிட்றானா, எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, அதனால் அவனுக்கு ஒரு கிளாஸ் பாலை மட்டும் கொடுத்துடலாம், பாக்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்ஸை கூட நான் ஃபில் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு கொஞ்சம் ரைஸ் ஆற வைக்கலான்னு சொல்லி அவளுக்கும் பிளேட்டில் செப்பரேட்டாக ஆற வச்சாச்சு. காலையில் நேரம் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் யாரும் சாப்பிடலைன்னா ஒரு கிளாஸ் காஃபி பாலோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரெட்டு, பிஸ்கெட்டு ஏதோ ஒன்றில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு காஃபி, அவனுக்கு பூஸ்ட்டை போட்டு நான் கொடுத்துட்டு மற்ற வேலைகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ அடுப்பில் பாலை கூட வச்சாச்சு. ஏன்னா இப்போ தயிர் புற வேற போடணும், அதுக்காக எனக்கு கொஞ்சம் பால் தேவை. அதனால் சரி காஃபியை போட்டுட்டு மிச்ச பாலில் தயிரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சிட்டேன். எப்படியோ இன்றைக்கி மார்னிங் ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கைஸ், நான் பண்ண இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.